மீண்டும் அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கையை காட்டி சொல்லுங்க. சின்ன உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சென்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 22,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நீ 50,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க பார்த்துக்கலாம். ஆனால் ஆவடி நாசர் அவர்களுக்கும் திருத்தணி சந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன், நகர செயலாளர் திரு ரவிச்சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் உதயமலர் பாண்டியன், விவசாய அணி துணை செயலாளர் ஆதிசேஷன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மோத்திலால், ராஜேந்திரன், மகாலிங்கம், ரமேஷ், பிரகாஷ், ஞானஒலி, ஹரிகிருஷ்ணன், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் கிரண், துணை அமைப்பாளர்கள் டி கே பாபு, புவனேஷ்குமார், சுகுமார், திலீபன், ராஜா, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், இங்கு பெருமளவு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் தங்கைகள் அத்தனை பேருக்கும், அதே மாதிரி முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல வேட்பாளர், சூப்பர் வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அவரை பத்தி அதிகம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே உங்களோடு ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவர்கள். உங்க எல்லாருக்குமே நல்ல அறிமுகமானவர், பரிச்சயமானவர் அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவர்கள். டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்றவர், நம்முடைய தலைவருடைய பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர், என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் இருக்கிற இடம் ரொம்ப கலகலன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அண்ணன் ராஜேந்திரன். ஆனா வேலைன்னு வந்துட்டா, தொகுதின்னு வந்துட்டா, அதுல ரொம்ப ஷார்ப்பா தனக்கு தொகுதிக்கு என்ன வேணுங்கிறத தலைவர்கிட்ட சண்டை போட்டு, முதலமைச்சர்கிட்ட சண்டை போட்டு செயல்படுத்தி ஒவ்வொரு திட்டமா இந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடியவர் தான் அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவர்கள். ரொம்ப சென்சிபிளா யோசிச்சு திருவள்ளூர் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மப்பேட்ல 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல துறைமுகம், 308 கோடி ரூபாய் செலவுல அரசு ஜெயன் சாலையில அரசு மருத்துவ கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. நகராட்சி சாலைகள்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தெரு விளக்குகள் போடப்பட்டிருக்கு. திருப்பாச்சூர் ஊராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4 குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுன்னா அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவருடைய திட்டம், அவர் கொண்டு வந்தது. திருவள்ளூர் நகரில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புறவழி சாலையை கொண்டு வந்திருக்கிறார். சுங்குவார் சத்திரம் முதல் மப்பேடு வரைக்கும் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. மணவாள நகர், திருவாலாங்காடு, திருவள்ளூர் டோல்கேட் பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிட்கோ தொழிற்பேட்டை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். தாலுகா அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, பெரிய குப்பத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. பெரிய குப்பம் ரயில் நிலையம் முதல் வரதராஜ நகர் வரைக்கும் சாலை வசதி. பேரம்பாக்கம், வெங்கத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் திறந்து வச்சிருக்கிறோம். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்னைக்கு வாக்கிங் நடைபாதை வசதி அமைக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய திருவள்ளூர் தொகுதி முழுக்க 6 புதிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தடுப்பணைகள் கட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளும் வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு கொடுப்பீங்களா?
அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன், என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லி நிச்சயம் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க பண்ணி தரேன். நான் கடந்த 10 நாட்களா ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல போறோம்? கடந்த 5 வருஷமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிருக்கோங்கிற அந்த தைரியத்துல அந்த உரிமையோட போய் மக்களை சந்திக்கிறோம். உதாரணத்துக்கு 2-3 திட்டங்களை மட்டும் சொல்றேன். போன முறை சட்டமன்றம் தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரை பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில குழந்தைங்க வந்து படிக்கும் போது பசியோட படிக்க கூடாது. அதனால குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்று இருக்கிறாங்க. சரி, பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு வர வைக்க வேணாமா, படிக்க வைக்க வேணாமா? அதனாலதான் இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,31,00,000 மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் ஒரே நாள்ல 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு மகளிரோட அக்கௌண்ட்ல பணத்தை அமைச்சாரு. 6:30 மணிக்கு முதலமைச்சர் அமைச்சாரு. 9 மணிக்கு நீங்க போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்? உங்களுக்கு அவரு நம்பிக்கை, மோடி இந்த பணத்தையும் எடுத்துருவாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துருவாரோன்னு அந்த பயத்துல பணத்தை எடுத்துட்டீங்க. இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி. ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ 1200, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி கொடுப்போம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு ஒதுக்கி தரப்படும், கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருடங்கள்ல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் முதலமைச்சர் கொடுத்தோன்னே நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ, என்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி, நீங்களே செலக்ட் பண்ணி, நீங்களே போய் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா நிச்சயம் நான் சொல்றேன், 10 நாளா சுத்திக்கிட்டு இருக்கமா தமிழ்நாடு முழுக்க, எங்க போனாலும் எழுச்சி, எங்க போனாலும் மக்கள் வரவேற்பு, எங்க போனாலும் மக்கள் சொல்றது மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாங்க. நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர். சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் நிக்கிறேன், நானும் போட்டி போடுறேன். என் தொகுதிக்கே நான் ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு, ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கு. என் தொகுதியை விட்டுட்டு உடம்பு சரியில்லை எனக்கு, என் தொகுதிக்கு கூட போல, இங்க திருவள்ளூர் தொகுதிக்கு வந்து சகோதரர் விஜி ராஜேந்திரனுக்கு வாக்கு கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் தொகுதி வெற்றியை விட அண்ணன் விஜி ராஜேந்திரனுடைய வெற்றி மிக மிக முக்கியம்.
அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. ஏற்கனவே 22,000, இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இங்க அதிமுக சார்பா யார் போட்டிடுறான்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர் திரு ரமணா அவர்கள். குட்கா வியாபாரிகள்ட்ட கலெக்ஷன் பண்ணி கேஸ்ல சிக்கினவர் தான் திரு ரமணா அவர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரே தண்டிச்சவர் தான் திரு ரமணா அவர்கள். மாவட்ட செயலாளர் பொறுப்பும் பிரிச்சாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ மீண்டும் அந்த ஊழல் சக்திகள்லாம் அடிமை சக்தியோட சேர்ந்து வருது. நம்முடைய தலைவர் திரும்ப சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்த்துருவோம். ஜெயிக்க போறது நம்முடைய தமிழ்நாடு அணி. ஜெயிச்சு காட்டுவோமா வேணாமா? ஜெயிச்சு காட்டுவோம். நான் டெல்லி அணின்னு சொல்றேன்ல, யார் யார் இருக்கா டெல்லி அணின்னு சொல்லுங்க. மோடி கூட இருக்கிற யாரு? அடிமை கூட்டம் கூட இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு வராரு. அவங்களுக்கு தெரியுமா, பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. அதனால இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். மிகப்பெரிய வெற்றியை பெற வைக்கணும். ஆனா விஜி ராஜேந்திரன் அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு தேதி என்ன? 8. தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களா? அது பத்தாது. அடுத்த 15 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தொகுதியில உங்க தெருக்கல்ல இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, இத்தனை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. எனவே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆச்சு அமைஞ்சாகணும். அதுக்கு இந்த திருவள்ளூர் தொகுதியில 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் விஜி ராஜன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். போட்டோவா? நானே மறந்து எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. சரி, இந்த அடிமை கூட்டத்தை சரி நன்றி நன்றி. மணவாள நகர் சுமித்ரா, நன்றிமா, நன்றி நன்றி. சரிம்மா சரிம்மா. வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞரணி தம்பிமார்கள், நிர்வாகிகள் உங்க அத்தனை பேருக்கும் அடுத்த 15 நாட்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருத்தரா சந்திச்சு வாக்கு கேட்டு மீண்டும் சொல்றேன், 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன், ஆதரிப்பேன். உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.